போன வாரம் அம்மா வீட்டில் இருக்கும்போது இந்த புதினாவெல்லாம் கிள்ளி அந்த காம்பை நட்டு வச்சுட்டு போனாங்க. அது சூப்பராக துளுத்து வந்துடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் 2-3 தடவை ட்ரை பண்ணும்போது எனக்கு வரல சரியா, அது ஏன்னு தெரியல. மார்னிங் ஆரிஷி சூப்பராக ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு அவளுக்கு பப்பாயா தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். வரும்போது மட்டனும் புதினா வாங்கிட்டு வர சொன்னேன். மட்டன்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. புதினாக்கு பதில் ஆனால் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி சில தடவை ஆகும். ஆனால் கேட்டால் நீ தான் சரியாக சொல்லலை, நம்மளே சொல்லிவிடுவாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடக்குமான்னு சொல்லுங்கள். யூஸ்வலாக சிக்கன் மட்டன் குழம்புலலாம் புதினா போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். சரி, இன்றைக்கி புதினா இல்லாமல் நான் அரைச்சி விட்ட மசாலா குழம்பு பண்ணேன். நல்லா இருந்தது. இதில் வந்து சீரகம், சோம்பு, மிளகு, முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஒரு ஸ்பூன் துருவின தேங்காய், இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி சீரகம், மராட்டி மொக்கு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்குனது, தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு கையளவு கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தேன். இது கூடவே மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, தனியாத்தூள், மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் வேக வச்ச மட்டன்னு தண்ணியோடு சேர்த்துக்கணும். இது கூடவே அரைச்சி விட்ட மசாலாவையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி தழையெல்லாம் சேர்த்துக்கோங்க. புதினா இருந்ததுன்னா வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே புதினாவையும் சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து ரைஸ்க்கும் நல்லா இருந்ததுங்க. ஆனால் சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு இன்னும் செம்மையாக இருக்கும். ஆரிஷி ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நான்வெஜ் ஸ்மெல்க்கு குடுகுடுன்னு கிச்சனுக்கு போயிட்டா, மம்மி என்ன சமைச்சிருக்க காட்டு அப்படின்னா. அப்புறம் பாப்பாவுக்கும் லஞ்ச் ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் கொஞ்ச நாள் மழையில் ஆரிஷோட சில ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியல. நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தேன். டிஜிட்டல் ஃபாஸ்டிங் 14 days சேலஞ்ச் ஆக்டிவிட்டி ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் ஒரு ஆக்டிவிட்டின்னு. சில ஆக்டிவிட்டீஸ் வீட்டிலே பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். அதோட கிளிப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தடவை வந்து Day 7 ஆக்டிவிட்டி தம்ஷராத். அதை அவளும் அவங்க டேடியும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு சீட்டில் வந்து அனிமல் நேம்லாம் எழுதி அதை வந்து பிக் பண்ணிவிட்டு என்ன அனிமல் வந்ததுன்னு நம்ம ஆக்ஷன் காட்டணும், அவங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் கேம். சூப்பராக இருந்தது. பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணா. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால ஆரிஷியும் நல்லா என்கேஜாக இருக்கா, என்டர்டெயின்டாக இருக்கா. நம்மளுக்கும் நிறைய ஐடியாஸ் வருது அவங்கள போர் அடிக்காமல் வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி வீட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த டிஜிட்டல் ஃபாஸ்டிங்கோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, இந்த காலத்தில் பசங்க விளையாடணுன்னாவே ஃபோன் எடுத்துக்கிறாங்க, ஃபோனில் கேம் பார்க்குறாங்க. இதை அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படி மற்ற ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆக்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த டிஜிட்டல் ஃபாஸ்டிங்கோட மோட்டோ.